இந்த தமிழ் மொழியில வந்து எந்த ஒரு சொல்லுமே அர்த்தம் இல்லாம வச்சிருக்க மாட்டாங்க. தமிழ் மொழியேங்கிறது சித்தர்களால் வந்து ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட மொழி அப்டின்னே வந்து ஒரு வரலாறு இருக்கு. அப்பேறுபட்ட ஒரு மொழியில கடவுள் அப்டிங்கிற ஒரு சொல்லானது அர்த்தம் இல்லாம வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கடவுள் அப்டிங்கிற ஒரு சொல்ல வந்து நம்ம அர்த்தத்த ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்டின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுட்டோம்னாலே கடவுள். கடவுள்னா என்ன? உள்ளே கடந்து சென்று நீ காணக்கூடிய காட்சி, அனுபவிக்கக்கூடிய நிலை, இருக்கக்கூடிய தன்மை தான் வந்து இறைவன். இறைநிலை, இறை பொருள், டிவோஷன், டிவைன் எப்படி வேணா இத வந்து நம்ம பிரிக்கலாம். அப்ப கடவுள் கல்லுல இல்லையா? கல்லிலும் கடவுள் தான் இருக்காரு. ஆனா, கல்லு கல்லிலும் இருக்கக்கூடிய கடவுளை, நீ உள்ளே கடந்து சென்றால் மட்டுமே உணர முடியும். கல்ல வந்து நம்ம இப்ப ஒரு கோயில்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்டின்னா, அவ்ளோ ஒரு யோசிச்சு மனிதன் வந்து எப்படியாச்சும் ஒரு உணர்ந்துருவானா? அப்டின்ற ஒரு ஏக்கத்துல, அவனுக்கு எப்படியாச்சும் இத வந்து தெளிவுபடுத்திறணும் அப்டின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கோயில்லலாம் உருவாக்கி வச்சாங்க. இப்ப சித்தர்கள் வந்து மெயினா சொல்றது என்னன்னா, அந்த ஒரு இறைநிலைய உணரக்கூடிய தன்மைய வந்து மனிதனிடத்தில் கிடைக்கணும் அப்டின்னா, மனிதன்ட்ட அந்த தன்மை ஆல்ரெடி இருக்குது. இன்பில்ட்டாவே இருக்குது. அத வந்து வெளிக்கொண்டு வந்து உணர்றதுக்கு தேவையானது என்னன்னா, மனம் ஒருநிலைப்படுதல். இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கு ஏகப்பட்ட வழிகள் வந்து இருக்குது. மெடிடேஷன்ல வந்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். இல்ல ஏதோ ஒரு ஸ்லோகம், ஒரு மந்திரம் சொல்லி அடிக்கடி ஒரு தொடர்ச்சியா நம்ம சொல்லும் பொழுது, மனதை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். இல்லது வேற ஏதோ ஒரு வேலையில உங்களுக்கு ஒரு புடிச்ச வேலையில நீங்க முழுமையா ஐக்கியமாயி இருக்கும் பொழுதும், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். அப்படி இல்ல, வேற என்ன மாதிரி இவன ஒருநிலைப்படுத்த வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் கோவில். அந்த கோவில்ல வந்து அந்த இறை நிலையை உணர்த்தக்கூடிய தத்துவமான அந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்து, ஒரு கல்லையோ, ஒரு வடிவத்தையோ உள்ள வந்து நம்ம வைத்து பார்க்கும் பொழுது, அதை வந்து உற்று நோக்கும் பொழுது, அந்த இடத்துல மனமானது ஒருநிலைப்படுது. இப்ப மனம் ஒருநிலைப்பட்டா, அங்க வந்து ஒரு எண்ணமே எழும்பாது. சில பேருக்கு வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து இருந்திருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருப்பீங்க. இது இத வேண்டலாம், இத நினைக்கலாம், கோயில்ல போய் கடவுள்ட்ட இத கேட்கலாம், அப்படின்னு நம்ம வந்து நெறைய நெனச்சுட்டு வந்து கோயிலுக்கு போவோம். அ மெயினா வந்து மிகப்பெரிய அந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் இப்ப வந்து திருச்செந்தூர், பழனி, திருப்பதி, அ இல்ல சிவன் கோயிலு, புகழ்பெற்ற சிவன் ஆலயங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல மெயினா வந்து நீங்க உள்ள போன உடனே, அந்த ஒரு கடவுள் அந்த ஒரு கருவறை முன்னாடி நம்ப நிக்கும் பொழுது, எந்த ஒரு தாட்ஸுமே வராது. என்ன வேண்டணும்? என்ன வேண்ட வந்தோம்? என்ன பண்றோம்? எதுவுமே இல்லாம மனம் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஒருநிலைப்பட்டு நின்றுது. இந்த ஒரு நிலையை வந்து மனிதனுக்கு உணர்த்துறதுக்காகத்தான், கோயில் அப்படிங்கிறதே வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி வந்து போனோம். ஒரு 5000, 6000 வருடங்களுக்கு முன்னாடிலாம் போனோம் அப்படின்னா, இந்த ஒரு பிரிவினையே இல்லாத காலம். இப்ப சைவம், வைணவம், துவைதம், அத்வைதம் இந்த மாரி சமணம் எந்த ஒரு பிரிவினையுமே இல்லாத காலகட்டத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில மெயினா வந்து அவர்கள் ஞானம் பெற்றவர்கள் வந்து உணர்த்த முன்வந்தது என்னன்னா, இறைவன்னா என்னது? இறை நிலைனா என்னது? நீயும் இறைவன் தான் அப்படின்ற ஒரு உணர்தல வந்து கொண்டு வரதுக்காக தான் நெறைய வடிவமைப்புகள் வந்து செய்யப்பட்டிருக்கு.
இப்ப அந்த காலத்துல வந்து கோயில்லாம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு தியான மண்டபமாகத்தான் கருதப்பட்டதே தவிர, அது வந்து ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறதே வந்து பின்னர் தான் வந்து அது மருவி வந்துச்சு. இந்த தியான மண்டபத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரு இருப்பாரு. ஒரு ஞானம் அடைஞ்ச குரு, சித்தரோ, மகானோ, முனிவரோ, அவர் வந்து மக்களை வந்து ஒரு ஒன்று சேர்த்து, அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைத்து, அ இந்த மாதிரி இதெல்லாம் உணரலாம் நீங்க. இப்படி இப்படிலாம் வந்து இருக்குது. அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து குடுத்து, அவர்களை வந்து தியானிக்க வைப்பார். தியானிக்க வைப்பார்ன்னா, நம்ப இப்போ பண்ணக்கூடிய தியானம் வந்து எவ்வளவோ எளிமையாக வந்து வந்துருச்சு நமக்கு. இன்னைக்கு வந்து நம்ம YouTubeலயே பார்த்து ஞானம் அடையலாம். அந்த அளவுக்கு YouTubeலயே தியானத்தை வந்து அவ்வளோ விளக்கமா சொல்லி, நம்ம வந்து செய்ய வைக்கக்கூடிய அளவுல எவ்வளவோ பேரு வந்து குருமார்கள் வந்து இன்னைக்கு YouTubeலயே வந்து சொல்றாங்க. இப்ப அந்த காலத்துல அந்த ஒரு தியானிக்க வைத்தது என்னன்னா, ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு கல்லையோ வந்து முன்வைத்து, அதை வந்து அவன் உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது, அந்த இடத்தில் அவனுக்கு மனம் ஒருநிலைப்படுகின்றது. பக்தி என்பது எழுகின்றது. இந்த ஒரு கருத்தை முன்வைத்து தான் கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு, அந்த ஒரு தொடக்க காலகட்டத்தில. இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்குள்ள பார்க்கக்கூடிய சிலைகள், அதாவது கடவுள்கள் வந்து வேற யாருமே இல்ல. அன்னைக்கு வந்து வாழ்ந்து ஞானம் அடைஞ்ச குருக்கள் தான். இப்ப முருகர் எடுத்தாலுமே அவர் வந்து முப்பாட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த ஒரு தமிழ் இனத்திலே மூத்தோன். முதல்ல வந்து ஞானம் அடைந்து, அந்த ஞானம் அடைந்த பின் சித்தர்களுக்கே வந்து அவருக்கு கீழ 18 சித்தர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு 18 சித்தர்கள வந்து அவர்களுக்கும் வந்து வழிவகைத்து, அந்த ஒரு ஞானம் அடையக்கூடிய தன்மையை வந்து முருகப்பெருமான் வந்து அருள் செய்தார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லலாம். அப்படிதான் வந்து நம்ம இன்னும் வந்து ஹிஸ்டரிய வந்து டீப்பா நோண்டி, நம்ப சித்தர்கள்லாம் என்னென்ன மாரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, நம்ப உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது, இந்த கருத்துக்கள் வந்து நெறைய நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மந்திரத்தையோ, ஒரு பாடலையோ சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனத அப்படியே அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஃபேக்டர்ல படிச்சோம் அப்படின்னா, அ நமக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து ஆழ்ந்த அர்த்தம், அந்த சூட்சம அர்த்தம் வந்து விளங்காது. அது நம்ம உள்ள அலசி ஆராயும் பொழுது தான், உள்ள ஆழ்ந்து என்ன சொல்லி வர்றாங்க, சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து புரியும். இப்படி வந்து இந்த ஒரு கோயில் அப்படிங்கிறதுக்கு வரலாறு இப்படி இருந்தாலுமே, அந்த கடவுள் அப்படிங்கிற சொல்லுமே வந்து இதன் அடிப்படை தான். கடவுள். நீ உள்ளே வந்து கடந்து சென்று விட்டால், நீ வந்து இறைவனை காணலாம். இறைவனை எங்கே காணலாம்? உன்னிலே காணலாம். அப்ப உன்னிலே காணக்கூடிய இறைவன் யார்? நீதான். நீதான் இறைவன் அப்படின்ற இந்த ஒரு மேன்மையான, மேம்பட்ட தத்துவத்த, இந்த ஒரு உணர்தல புரிய வைக்கிறது தான் இந்த ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல். இப்ப கடவுள் உள்ளே கடந்து போறோம் ஓகே. உள்ள என்ன கடந்து போறது? உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? பதிவுகள் தான் இருக்குது. உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய பழக்கவழக்கங்கள். சில குழந்தைகள்லாம் வந்து பொறந்த உடனேயே வந்து அவங்களுடைய செயல்கள்லாம் வந்து, "உங்க தாத்தா இப்படிதான் பண்ணுவாருப்பா. உங்க அப்பா அப்படியே உங்க அப்பா மாரியே கால் போட்டு உட்கார்ந்துருக்கானு. இப்ப நான் வந்து உட்காரும் பொழுது, தாத்தா மாதிரியே கால் போட்டு உட்கார்ந்துருக்கான்" அப்படின்னு சொல்லுவாங்க. என் அம்மாவுடைய அப்பா வந்து அவரு ஒரு ஸ்டைலா உட்காருவாரு. அந்த ஒரு ஸ்டைல்லயே இவன் உட்கார்ந்துருக்கானே அப்படி சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன யோசிச்சு பண்றோமா? இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம கத்துக்கிட்டு வந்து பண்றோமா? அது தன்னால நடக்குது. உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் தான் வந்து நம்மளைய வந்து ஒரு போட்டு வாட்டுது. நம்ம முன்னோர்களால் எடுத்து வந்த பதிவுகளும் சரி, இந்த ஒரு வாழ்க்கையில் அனுபவித்து நாம் ஏற்கின்ற பதிவுகளும் சரி, அனைத்துமே வந்து நம்மளைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த ஒரு பதிவு நிலையே கடந்து மனமற்ற நிலைக்கு போறது தான் கடவுள்.
உள்ளே கடந்து போறது. பதிவை கடந்து போறதுன்னா என்னது? நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், தீது, நன்று, இந்த மாதிரி இந்த பிரிவினை, இந்த அ பிரித்து நம்ம வந்து சொல்றோம்ல, இந்த எல்லாத்தையுமே கடந்து போறது தான் கடவுள். இப்ப உதாரணத்துக்கு சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, சிவன் வந்து அந்த காலத்து கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, சிவனுடைய ஒரு அந்த ஒரு சிலை, அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு லிங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு அளவுல தான் இருக்கும். சிறிய ஒரு அளவுல, சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற நந்திய வந்து பெருசா வச்சிருப்பாங்க. நீங்க முன்னாடி நின்னு, அந்த கருவறைக்கு முன்னாடி நின்னு சிவன பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கவே முடியாது. நந்திய ஃபுல்லா மறைச்சிரும். அவ்வளோ பெரிய நந்திய வந்து முன்னாடி தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன ஒரு ஸ்டோரின்னா, இது வந்து நம்ம ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது தான். என்ன வந்து இதுக்கு என்ன தத்துவத்த இதுக்கு பின்னாடி உணர்த்த வர்றாங்கன்னா, நந்தி வந்து பெருசா முன்னாடி நின்னுகிட்டு இருக்குது. அந்த ஒரு சிவனை வந்து பார்க்க முடியாமல் நந்தி வந்து முழுசா கண்ண மறைச்சு நின்னுகிட்டு இருக்குது. அப்ப நம்ம நந்திய கடந்து போனா தான் சிவன பார்க்க முடியும். அந்த நந்தினா என்னது? நன்மையும், தீமையும். நன்மையும், தீமையும் கடந்து போற பொழுது தான் அந்த ஒரு இறைவனுடைய காட்சியே கிடைக்குதுப்பா. அப்ப அந்த நன்மை, தீமை எவ்வளோ மலை போல இருக்கு பாருங்க. நம்ம வந்து நெனைக்கிறோம், நன்மையே செய்தால் நன்மையே நடக்கும். அது வந்து உண்மதான். ஆனா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய நன்மை என்ன? தீமை என்ன? எது எவ்வளோ அளவுல இருக்குது? அதெல்லாம் நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. இது வந்து ஒரு இறைநிலை, இந்த பிரபஞ்சத்துடைய கால்குலேஷன். அத வந்து நம்ம ஒருபோதுமே வந்து சால்வ் பண்ண முடியாது. இது ஒரு அன்சால்வபிள் பசில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நன்மையும், தீமையும் விலக்கி போகும்பொழுது தான், அங்க வந்து இறைவனானவர் நமக்கு காட்சிய கொடுப்பார். அந்த நன்மையும், தீமையும் எப்படி கடந்து போகிறது? அத கடந்து போறதுக்கு வந்து வழிகள் வந்து டைரக்ட்டா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா, அந்த டைரக்ட்டா சொன்னாலுமே ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மா படி, அவங்களுடைய கட்டமைப்பு படி, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வழி வந்து வெவ்வேறா தான் இருக்கும். அப்ப இதற்கு ஒரு வழி அப்படின்னா அது என்னன்னா, மனம் ஒருநிலைப்படுதல். இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி, நிறுத்தி நம்ம வைத்து விட்டால், இறைவனை நம்ம காணலாம். இறைவன் காட்சி கொடுப்பார். இறைவனை உணரலாம். நானும் நீயும் வேறில்லை. எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் உணர்ந்துடலாம். அதுதான் நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. மகரிஷி ஐயா அவர்கள், "அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி." வந்து அவனையும் நீயும் வந்து ஒன்றாய் நீ அறிஞ்சு, நீ வேற நான் வேற இல்ல அப்படின்னு நம்ம உணரணும் அப்படின்னாலே, அந்த அறிவுங்கிறது முழுமை பெறணும். முக்தி நிலையை அடையணும். இந்த அறிவு முழுமை, முக்தி நிலை இது எல்லாமே வந்து தொடக்கப்புள்ளி எங்கன்னா, மனமானது ஒருநிலைப்படுதல் மட்டுமே. மனம் ஒருநிலைப்பட்டு விட்டால், இந்த அனைத்துமே சாத்தியம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இறைவனையும் உணர்ந்துடலாம். எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்தல். அதாவது அறிவினால் அறிதல் வேறு, உணர்வினால் உணர்வு பூர்வமாக உணர்வது வேறு. அறிவால நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கலா வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உணரும் பொழுது தான் முழுமையா அத அடைய முடியும். நம்ம அந்த ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் நமக்கு கிடைக்கும். இப்ப கடவுள் இந்த உள்ளே கடந்து போயிட்டோம் அப்படின்னா, கடவுளுடைய காட்சி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து இதுதான் வழின்ட்டு இல்ல. இப்ப அகத்தியருடைய ஒரு பாடல் வந்து இருக்குது. "மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் நாசியை நிறுத்த வேண்டாம்." அதாவது
அந்த பாடல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாடல். அவர் வந்து அதுல ஏகப்பட்ட கருத்த சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து நீ வந்து கோயிலுக்கு போற, மெடிடேஷன் பண்ற, இந்த நாசி பயிற்சி பண்ற, மனதை நிறுத்துற, அந்த ஒரு ஏகப்பட்ட வழிமுறை நீ பண்ற. ஆனா, மனம் அது செம்மை ஆயிட்டா, இது எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா, இது எல்லாமே உனக்கு செய்ய சொல்றதுக்கு காரணமே, உன்னுடைய மனதை செம்மைப்படுத்துவது. உன்னுடைய பதிவு நிலையை அழித்துவிட்டு, மனதை கடந்து, மனமற்ற நிலையில் இறைவனை வந்து உணர்றதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப மனமற்ற நிலைக்கு நீ போயி, இந்த பதிவுகள் எல்லாத்தையும் அழித்துவிட்டு, செம்மைப்படுத்தி விட்டால், நீ எதுவுமே செய்ய வேணாம். நீ சும்மா உட்கார்ந்திருந்தாலே, அந்த ஒரு இறைநிலையோட ஐக்கியமாயி தான் உட்கார்ந்திருப்ப. மெடிடேஷன்ல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் சரி, பேசினாலும் சரி, ஓடுனாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலுமே அந்த ஒரு இறைவன், அந்த ஒரு இறைநிலை, அந்த ஒரு தன்மையிலேயே தான் இருப்ப. இப்ப இது எல்லாமே அதுக்கு தான் வந்து வழியே தவிர, எல் எல்லாம் வெவ்வேறு கிடையாது. அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப, அணுக்களின் கூட்டு கட்டமைப்புக்கு ஏற்ப அவங்களுக்கு வழி பிறக்கும். அதனால தான் வந்து சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம உபதேசமே பெற்றாலுமே, அந்த ஒரு உபதேசத்தினுடைய மெய்ப்பொருளை வந்து கண்டறிந்தால் தான், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து அதுல தென்படும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அவரவர் சிந்தனைக்கு ஏற்ப, தன்மைக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவரவர்களுக்கான கருத்து அந்தந்த வடிவத்துல வரும். எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸ வந்து நம்ம தெச்சு, அந்த ஸ்டிச் பண்ணி கரெக்ட்டா அளவெடுத்து போடுறோம்ல, அது நமக்கு மட்டும் தான் பொருந்துமே தவிர, வேற யாரு குடுத்தாலுமே வந்து பெருசா அது வந்து கரெக்ட்டா இருக்காது. அதே போல ஒரு கருத்து வந்து பெரிய ஒரு ஞானிகிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சாலுமே, அந்த கருத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யாமல், அப்படியே எடுத்துக்கிறது முட்டாள்தனம், மூட நம்பிக்கைய தான் போய் அது முடிவடையும். என்னதான் வந்து நம்ம செஞ்சாலும், அதை மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அந்த ஒரு மெய்ப்பொருளை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கேள்வி கேளுங்க. கோயிலுக்கு போறாங்களா? எதுக்கு கோயிலுக்கு போறாங்க? என்ன இருக்குங்கிற கேள்விய வைங்க. கடவுள்கிட்டயே போய் நீங்க கேளுங்க. உள்ள கோயிலுக்குள்ளேயே போய் இறைவன்கிட்டயே மனம் ஒருநிலைப்பட்டு, "ஐயா நீங்க யாரு? நீங்க யாரு? நான் யாரு? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்குது? ஒண்ணுமே புரியல." இந்த ஒரு கேள்விய வந்து நீங்க வைக்க மனம் ஒருநிலைப்பட்டு நீங்க வைக்க, அந்த கேள்வியினுடைய பலமானது அந்த இறைநிலையை போய் அடித்து, உங்களுக்கு பதில் எந்த ஒரு ரூபத்திலயாச்சும் வந்தே சேரும். அது இந்த மாரி என்ன மாரி வீடியோ போடுறவங்க மூலியமா வரலாம். இல்ல நீங்க ரோட்ல போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு நிகழ்வு நடந்து அதுல ஒரு புரிதல் வரலாம். ஆனால் மெய்ப்பொருளை அறியக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு கியூரியாசிட்டி உங்ககிட்ட இருக்கும் பொழுது, அந்த ஒரு கேள்விக்கான விடை உங்களை வந்து சேரும். அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். இது நிகழ்ந்தே தீரும். இதே போல ஆழ்ந்த கருத்துக்களையும், சிந்தனைகளையும் நம்ம அடுத்தடுத்து காண்போம். வாழ்க வளமுடன்.